வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா முருங்கம்பாக்கம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்ல இருக்கோம். ஸோ இங்க வந்து என்னன்னா கைவினை பொருட்கள் பத்தி நிறைய கடைங்க இருக்கு. நம்ம அதுல ஒரு கடையை தான் வந்து நம்ம இப்போ இன்டர்வியூ எடுக்க போறோம். ஸோ இந்த கடையோட ஆர்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் முத்து, அவரோட கடை தான் இது. என்ன கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் கிரேவிங். இது வந்து இங்க இருக்க சிலைங்க எல்லாமே வந்து கல்லுல செஞ்சிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து இவங்க கிட்ட கேட்டுக்க போறோம். அக்கா உங்க பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் தீபா. நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்றீங்க? நான் 4 வருஷமா செய்யறேன். இந்த கடை வந்து இங்க எத்தனை வருஷமா இருக்கு? 7 வருஷமா இருக்குது. 7 வருஷமா இந்த கடை இருக்கு. நீங்க 4 வருஷமா இங்க இருக்கீங்க. என்னென்ன செய்றீங்க? என்னென்ன பொருள்லாம் வந்து நீங்க இந்த இதுல செய்றீங்க? இது வந்து ஸ்டோன்லயும் இருக்கு, ஸ்டோன் டஸ்ட்லயும் இருக்கு, பிளாக் மார்பிளும் இருக்கு, ரெட் மார்பிளும் இருக்கு, நேச்சுரல் கலரும் இருக்கு, சோப் ஸ்டோனும் இருக்கு, கருங்கல் ஸ்டோனும் இருக்கு. இப்ப வந்து இது ரெட் ஸ்டோனுனா இதை இருக்கு பாருங்க. இது வந்து நேச்சுரல் ரெட் ஸ்டோன். இது வந்து நேச்சுரல் கலர். இது வந்து கலரோ பெயிண்டிங்கோ கிடையாது. இது நேச்சுரல் மார்பிள். இது மெரூன் கலர், இது ரெட் கலர் ஸ்டோன். இது ஓகேங்களா. இது வந்து பிளாக் மார்பிள். இது வந்து பிளாக் ஸ்டோன். இது ஸ்டோன் தான். இது பெயிண்டிங்கோ கிடையாது. அதே மாதிரி இது வந்து நேச்சுரல் கலர். இது வந்து நேச்சுரல் கலர். ஆனா இது வந்து இது குடஞ்சிட்டு இது பெயிண்டிங் போட்டணும். இது உள்ள வந்து டிசைனுக்கு பெயிண்டிங். ஆமா, பெயிண்டிங் யூஸ் பண்றது. இப்ப இது வந்து இதெல்லாம் ஸ்பெஷல் ஒர்க். இது வந்து நேச்சுரல் கலர். இங்க பாருங்க, ஆமாக்குள்ள ஆமா. இது வந்து ஸ்பெஷல் ஒர்க். சேம் அதே தான். இதுவும் நேச்சுரல் கலர். அவளுக்குள்ள அவள் வரும். இதெல்லாம் ஸ்பெஷல் ஒர்க். இது அது அதே மாதிரி சேம். இது எலிஃபண்ட். இது எலிஃபண்ட் குள்ள எலிஃபண்ட் வரும். இதெல்லாம் நேச்சுரல் ஸ்டோன். இது எல்லாமே ஹேண்ட்மேட். இது வந்து அதே மாதிரி வந்து இது பிளாக் மார்பிள். இது வந்து இங்க வந்து 30 நாள் ஒர்க். இந்த ஒர்க் வந்து எல்லாமே வந்து சின்ன உளியால ஹேண்ட்மேட் பண்றது. இது வந்து பிளாக் மார்பிள் கல். அதே சேம் வந்து இது வந்து ஸ்டோன் டஸ்ட்ல மோல்டிங்ல செய்யறது. இதே எலிஃபண்ட். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாம கிச்சன் ஐட்டம்ஸுமே இருக்கு. பிளஸ் வந்து கிட்ஸுக்கு டாய்ஸுமே இருக்கு. பிளஸ் வந்து செஸ் போர்டுமே செஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்ஸ் தான். இதுல வந்து எந்த ஒரு ஆர்டிபிஷியல் கலரிங்கோ இல்ல வந்து நேச்சுரல் கலரிங் மோஸ்டா இவங்க யூஸ் பண்றது கிடையாது. எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் பிளஸ் வந்து ஹேண்ட் கார்விங் தான். எல்லாமே வந்து கையில செதுக்கிற பொருள் தான். இது வந்து என்னன்னா நீங்க வந்து இப்ப இங்கேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லைக் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஃபாரினுக்கு போடுவீங்க. இப்ப வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஃபாரின் பாருங்க வெயிட்னஸ் கம்மியா கேட்பாங்க. இது வந்து ஸ்டோன் டஸ்ட்ல செய்யறது. ஸ்டோன் டஸ்ட்ல மோல்டிங் செய்யறது. இது பெயிண்டிங் கிடையாது. வார்னிஷ், ஒன்லி வார்னிஷ் மட்டும்தான். இதே வந்து 5 வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதுக்கு பிற்பாடு நீங்க வேணா வார்னிஷ் போட்டுக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன் கிரேவிங்லயே நிறைய ஐட்டம்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி வந்து இது வந்து ஆனா பார்த்தா ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இது வந்து 4 யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி கேண்டில். இது வந்து அகர்வத்தி கேண்டல், தூபம், சந்தனம் 4 பர்பம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து மல்டி பர்பம்ஸ். அந்த மாதிரி இவங்க வந்து நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் நீங்க வந்து ட்ரெடிஷ்னல் லைக் நீங்க பூஜை ரூம்ல வைக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் லைக் நீங்க வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம கிச்சன் ஐட்டம்ஸுமே இருக்கு. நீங்க வந்து இது எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ல பண்றதுனால உங்களுக்கு வந்து நீங்க இது வந்து தயிர் ஊத்தி வச்சுக்கலாம். டேஸ்ட் இது வந்து தயிர் பாக்ஸ். இது வந்து நேச்சுரல் டேஸ்ட். 3 நாள் வரைக்கும் நோ ஃப்ரிட்ஜ், டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ்லயே வைக்க வேண்டாம். இது வந்து கல்ச்சட்டி. இது வந்து நேச்சுரல் டேஸ்ட் கொடுக்கும். சமைச்சாக்கா 3 மணி நேரம் ஹீட் அப்படியே இருக்கு. இது எல்லாமே வந்து இவங்க ஓன் ஒரிஜினல் ஸ்டோன் கிரேவிங்ல பண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரிஜினல் ஃபுட் டேஸ்ட் வந்து வந்துடும். ஸோ அதனால நீங்க இது எதுவுமே வந்து வீணாகிற பொருள் கிடையாது. பிளஸ் வந்து இதெல்லாமே நீங்க வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றது தான். ஸோ இதுதான் வந்து நேச்சுரலா நீங்க வந்து நேச்சுரல் இதுல நீங்க இது பாத்தீங்கன்னாலே தெரியும்.
அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து இஞ்சி பூண்டு தட்டுறது, ஸோ எல்லாமே நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதை இப்போ வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன்க்கா, இதை நம்ம எப்படி வந்து கழுவி வைக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது? நம்ம சாதுவாகவே வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எப்படி நம்ம வீட்டில் சமைச்சு வாஷ் பண்ணுறோமே அந்த மாதிரியே வாஷ் பண்ணிக்கலாம். என்னன்னா இதுக்கு மட்டும் சீசனிங் பண்ணி சமைக்கணும். இதுக்கு மட்டும் சீசனிங், கல்ச்சட்டிக்கு மட்டும் சீசனிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம எப்பவுமே வந்து இந்த பாத்திரம் இதுக்காக நம்ம ஸ்பெஷலா கழுவணும் அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படி பாத்திரம் எப்பவுமே கழுவுறோமே அது மாதிரி சோப் போட்டு சீசனிங்னா அது எப்படின்னா விளக்கெண்ணெய் இருக்குல்ல, கேஷ்பார் ஆயில், டர்மரிக் மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது ஃபுல்லா போட்டு அப்ளை பண்ணிட்டு சாதம் வடிக்கிற தண்ணி ஒரு வாரம் ஃபுல்லா அதுல ஊத்தி பழகிட்டீங்கன்னா சட்டி வந்து பிளாக்கா மாறிடும். இந்த கலர் இருக்காது, பிளாக்கா மாறிட்டோன்னே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லைஃப் டைம் எவ்வளவு நாள் இருக்கும்? இது நாலு தலைமுறையா வச்சுக்கலாம். ஆனா நம்ம அதை வந்து யூஸ் பண்றத பொறுத்து, அதை மெயின்டைன் பண்றத பொறுத்து தான் இருக்கு. அது மட்டுக்கு இருக்கும். நம்ம அதுல வந்து ஒரு சின்ன ஒரு பிரேக் இல்லாம நீங்க பார்த்து வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தலைமுறையை ஃபுல்லாவே ஆண்டுக்கலாம். ஆனா அதை வந்து யூஸ் பண்ண நம்ம சமைக்கிறதுனா சட்டி வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். அது உங்களுக்கு நல்லா ஆயிடும். அப்படியே எடுத்துட்டு அதை கவர் அதான் அவங்க பேர்.